அனைவருக்கும் வணக்கம். நேற்று அமைச்சரவை ஜனாதிபதி தலைமையிலே ஜனாதிபதி செயலகத்திலே கூடியது. இதன் போது எடுக்கப்பட்ட முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்திலே இன்று நடைபெற்றது. இதன் போது சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சரும் அமைச்சரவை ஊடக பேச்சாளருமாகிய டாக்டர் நலிந்த ஜாதீஸ் அவர்களும் அதே போன்று தொழில் அமைச்சரும் பொருளாதார பிரதி அமைச்சருமாகிய பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோரும் இணைந்திருந்தார்கள். அதே போன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார் ஆகியோரும் இந்த ஊடகவியலாளர் மாநாட்டிலே கலந்து சிறப்பித்தார்கள். எடுக்கப்பட்ட முடிவுகளை அமைச்சர் ஒன்றன் பின் ஒன்றாக தெளிவுபடுத்தினார். நாங்கள் அதனை சுருக்கமாக பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே 2025ஆம் ஆண்டில் ஜனவரி மாதம் தொடக்கம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் அரச பணிகளையும் மற்றும் அரச கடன் சேவைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு செல்வதற்காக நிதி ஒதுக்கீட்டு கணக்கு மீதான வாக்குப்பணம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல் தொடர்பான ஒரு தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே எதிர்வருகின்ற 2025ஆம் ஆண்டுக்கான ஜனவரி மாதம் தொடக்கம் ஏப்ரல் மாதம் வரைக்கான செலவினங்களை ஈடு செய்வதற்காக அந்த ஒதுக்கு பணம், அதாவது வாக்கு பணம் தொடர்பான ஒரு தீர்மானம் அமைச்சரவை எட்டியிருக்கின்றது. அது தொடர்பான கட்சித் தலைவர்களுடைய கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதன் போதும் இது கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அந்த அடிப்படையிலே டிசம்பர் மாதம் 5 மற்றும் 6ஆம் தேதிகளிலே குறித்த விவாதத்தை எடுத்துக்கொள்வதற்கு கட்சித் தலைவர் கூட்டத்திலே தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக பாராளுமன்றத்திலே குறைநிரப்பு மதிப்பீடொன்றை சமர்ப்பித்தல் தொடர்பான ஒரு தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. 2024ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த செலவு எல்லையை விஞ்ஞாத வகையிலும் மற்றும் அரச கடன் பெறுகின்ற உயர்ந்தபட்ச எல்லைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குறித்த இணக்கங்களை மேற்கொள்வதற்காக 2,19,373 மில்லியன் ரூபாய் அதாவது குறைநிரப்பு பிரேரணையை அதாவது நிறைவேற்றிக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. மூன்றாவது தீர்மானமாக எட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், உள்நாட்டு சந்தையிலே நாட்டரிசி பற்றாக்குறை மற்றும் அரிசி விலை கட்டுப்பாட்டுக்கான அரிசி இறக்குமதி செய்தல் தொடர்பான ஒரு தீர்மானம். அந்த அடிப்படையிலே 70,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக இதன் போது அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக உள்நாட்டு அரிசி உற்பத்தியாளர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. சதோசம் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களூடாக, கூட்டுறவு திணைக்களம் ஊடாக இது மக்களுக்கு விநியோகிக்கப்பட இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரித்தல் தொடர்பான ஒரு தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே டிசம்பர் முதல் வாரத்திலே முன்மொழிவுகள் அமைச்சுக்கள் ஊடாக பெற்றுக்கொள்ளப்பட இருக்கின்றது. இரண்டாம் வாசிப்பு 2025/2/17ஆம் தேதி நடத்துவதற்கு, மூன்றாம் வாசிப்பு 2025 2ஆம் மாதம் 27ஆம் தேதி தொடக்கம் 3ஆம் மாதம் 21ஆம் தேதி வரை மூன்றாம் வாசிப்பு நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அடுத்ததாக தேர்தலுக்கு முன்னரான வரவு செலவு திட்ட நிலை அறிக்கை மற்றும் 2024 24ஆம் ஆண்டுக்கான மத்திய கால அரச நிதிநிலை அறிக்கை தொடர்பான ஒரு விடயம் இதன் போது தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்ற அந்த அடிப்படையிலே 10/14ஆம் தேதி தேர்தலுக்கு முன்னரான வரவு செலவு திட்ட நிலை அறிக்கை, அதாவது நிதி அமைச்சருடைய அந்த இணையதளத்திலே பதிவிடப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி மத்திய கால அரச நிதிநிலை அறிக்கை, அதுவும் அதாவது இணையதளத்திலே பதிவிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக இதன் போது தெரிவிக்கப்பட்டது. அடுத்ததாக 2024ஆம் ஆண்டின் 44ஆம் இலக்க பகிரங்க நிதிசார் முகாமைத்துவ சட்டத்தின் பிரகாரம் சமர்ப்பிக்கப்படும் அரச நிதி செயலாற்றுகை தொடர்பான கூற்று, அதாவது 3ஆம் காலாண்டுக்கான அந்த கூற்று தொடர்பான ஒரு முடிவெட்டப்பட்டிருக்கின்றது. அது இணையதளத்தில் பதிவேற்றுவதற்குரிய அனுமதி அமைச்சரவையால் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்தார். அடுத்ததாக அரச பிணைமுறைகளுடைய நிலைபெறு தன்மை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக நாட்டுக்கான பன்னாட்டு பிணைமுறைகள் மீள்கட்டமைப்பு நடைமுறைப்படுத்தல் தொடர்பான ஒரு தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக குறிப்பாக இருதரப்பு கடன் இணக்கம் இதுவரை எட்டப்பட்டிருக்கின்றது. ஜூன் மாதத்திலே அந்த உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இறையாண்மை பிணை முறை தொடர்பிலே வெளிநாட்டு முதலீட்டாளருடைய பிணை முறைதாரர்கள் மற்றும் உள்நாட்டு பிணை முறைதாரர்கள் தொடர்பில் அடிப்படை உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார். எனவே இந்த பிணை முறைகள் பரிமாறுகின்ற சந்தர்ப்பத்திலே அதனுடைய அமைப்பு, அதே போன்று ஏற்படக்கூடிய அழுத்தம், நிலைபெறுத்தன்மை, அதாவது கடனுடைய நிலைபெறுத்தன்மை போன்ற விடயங்கள் அலசி ஆராயப்பட உள்ளதாகவும் இதன் போது தெரிவிக்கப்பட்டது. அவைதான் நேற்று அமைச்சரவை கூடிய போது எடுக்கப்பட்ட 8 முடிவுகளாக காணப்படுகின்றது. அதே போன்று ஊடகவியலாளர்கள் இங்கே அரசாங்க தகவல் திட்டத்திற்கு நேரடியாக வந்து அதே போன்று நிகழ்நிலை வாயிலாக ஜூம் வாயிலாக அமைச்சரிடம் கேள்விகளை தொடுத்திருந்தனர். இதன் போது அமைச்சர் அதற்குரிய விடைகளையும் இதன் போது தெளிவுபடுத்தியிருந்தார். அந்த அடிப்படையிலே முதலாவதாக உள்ளூராட்சி மன்ற
தேர்தல் எப்போது நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டது. அது குறிப்பாக அடுத்த வருடம் அதாவது அடுத்த வருடத்தினுடைய முதலாம் ஆண்டு காலப்பகுதியிலே அது நடத்தப்படுவதற்குரிய வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று நேற்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் குறிப்பாக இது அலசி ஆராயப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வேட்புமனு தொடர்பில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேட்புமனு தொடர்பில் அதனை பின்பற்றுவதா அல்லது புதிதாக வேட்புமனு கோருவதா போன்ற விடயங்கள் நேற்று அலசி ஆராயப்பட்டது. இருப்பினும் குறிப்பாக இது தொடர்பாக ஒரு முறையான பேச்சுவார்த்தைகள் ஊடாக இது தொடர்பாக தீர்மானங்கள் எட்டுவதற்கு எதிர்பார்ப்பதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக முக்கியமாக இந்த நினைவேந்தல் தொடர்பான விடயங்கள் இதன்போது வினவப்பட்டது. மக்களுக்கு குறிப்பாக இறந்தவர்களை நினைவு கூறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இருப்பினும் பயங்கரவாத செயற்பாடுகள் அல்லது பயங்கரவாத தடை செய்யப்பட்ட அந்த அமைப்புகளுடைய சின்னங்கள் அதே போன்றோ கொடிகள் அதே போன்ற பதாதைகளை காட்சிப்படுத்தியவாறு அதனை நினைவு கூறுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் ஏற்படுத்தப்படவில்லை. இருப்பினும் மக்களுக்கு குறிப்பாக உயிரிழந்தவர்கள் தங்களுடைய உறவுகள் உயிரிழந்திருந்தால் அதனை நினைவுகூறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு அரசாங்கம் ஒருபோதும் தடை ஏற்படுத்தாது என்றும் அதற்கு புறம்பாக செயற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதாவது சட்ட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட அடிப்படையில் அது செயற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அது இலங்கை போலீசார் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்றும் இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது தெரிவித்திருந்தார். அடுத்ததாக கொரியா விசா தொடர்பாக இதன்போது வினவப்பட்டது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், வருடாந்தம் கொரிய அரசாங்கத்தினால் இலங்கைக்கு 6000 தொழில் வாய்ப்பு விசாக்கள் வழங்கப்படுகின்றது. இருப்பினும் இதனூடாக அந்நிய செலாவணி நாட்டுக்கு கிடைக்கப்பெறுவதாக குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் மூன்றாம் தரப்பினர் குறிப்பாக சில தரகர்கள் இதற்கு புறம்பாக சில செயற்பாடுகளிலே கடந்த காலங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் அது தொடர்பில் குறிப்பாக ஆராயப்பட்டு அந்த செயற்பாடுகளில் முறையற்ற முறையில் அந்த விசா வழங்கல் தொடர்பான செயற்பாடுகள் ஈடுபட்டவர்களுக்கு முறையற்ற முறையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சட்டத்தின் முன் அவர்கள் நிலைநிறுத்தப்படுவார்கள் என்று இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக குறிப்பிட்ட விடயம் உள்நாட்டளவில் அமைச்சு என்ற அந்த பெயர் நீக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் அந்த பொது நிர்வாக அமைச்சின் அடிப்படையில் தான் அந்த பெயர் உருவாக இருக்கின்றது. ஏன் அந்த பெயர் நீக்கப்பட்டது என்று வினவப்பட்டது. அந்த உங்களுக்கு தெரியும், பெரிய பாரிய அமைச்சுகள் அதாவது நிறைய பல எண்ணிக்கையான அமைச்சுகளை நாங்கள் மட்டுப்படுத்தி இருக்கின்றோம். எனவே நாங்கள் அமைச்சினுடைய பெயரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பாக உள்ளடக்கப்பட வேண்டிய நிறுவனங்கள் அல்லது திணைக்களங்கள் தொடர்பில் அந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டு அந்த சேவைகள் மக்களுக்கு வினைத்திறனான முறையில் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக இதன்போது அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது IMF-னுடைய 4ஆம் கட்டம் வரவு செலவு திட்டத்துக்கு பின்னராக கிடைக்கப்பெறும் என்று வினவப்பட்டது. ஏன் அந்த தாமதம் என்று அண்மையிலே தேர்தல் நடைபெறுவதன் காரணமாக அதாவது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அதிகாரிகள் வருவதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை. எனவே அந்த தேர்தல் நடத்தப்பட்டதனால் 2-3 கால மாதங்கள் அவை நீடித்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அதாவது IMF-னுடைய 4வது கட்ட நிதி உதவிகள் தொடர்பான விடயம். அடுத்ததாக மின் கட்டணம் தொடர்பில் வினவப்பட்டது. குறிப்பாக இலங்கை மின்சார சபை அது தொடர்பான முன்மொழிவுகளை பொது பயன்பாடு ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க இருக்கின்றது. எனவே உற்பத்தி செலவை அடிப்படையாக கொண்டு மக்களுக்கு பாதகம் ஏற்படாத அடிப்படையிலே அந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். ருகுணு பல்கலைக்கழக உபவேந்தனுடைய பதவி விலக்கப்பட்டமை தொடர்பில் வினவப்பட்டது. பல தொழிற்சங்கங்கள் உட்பட பல அமைப்புகள் அவரை பதவி விலகுமாறு முறைப்பாட்டை வழங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் ஆரம்ப கட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எனவே அந்த இடத்துக்கு ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் விசேட பாதுகாப்பு வழங்கப்படுமா? யாருக்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்படாது. அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்களுக்கும் ஒரே வகையான பாதுகாப்பு தான் வழங்கப்படுகின்றது. விசேட பாதுகாப்பு தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அது தொடர்பான குழு அந்த விடயங்களை ஆராய்ந்து பார்க்கும் என்றும் இதன் போது அமைச்சர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக கேபினட்டில் அமைச்சரவையிலே முஸ்லிம் அமைச்சர்கள் நியமிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகின்றது. இனத்தையோ அல்லது மதத்தையோ பார்த்து நாங்கள் அமைச்சு பதவிகளை வழங்கவில்லை. நாங்கள் இளைஞர் என்ற அடிப்படையில் அந்த அமைச்சு பதவிகளை வழங்கியிருக்கின்றோம். எனவே நாங்கள் சேவையாற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் இன மத மொழி வேறுபாடு என்று நாங்கள் சேவையாற்ற இருக்கின்றோம். எனவே முஸ்லிம் மக்களுக்கு அந்த சேவைகள் வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் அவற்றை சுட்டிக்காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மேல் மாகாண ஆளுநர் ஒரு முஸ்லிம் தொழிலதிபர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். பிரதி சபாநாயகர் பொறுப்பும் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இன மத அடிப்படையான விடயங்களை பார்த்து அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்படவில்லை அடிப்படையில் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக முன்னே அரசாங்கத்திலே இருந்தவர்கள் அமைச்சினுடைய செயலாளர்கள் அதே போன்ற அமைச்சு பதவிகளை பெற்றிருக்கின்றார்களே, வியத்மக என்ற அமைப்பில் இருந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்று வினவப்பட்டது. அந்த வியத்மக அமைப்பில் இருந்தவர்கள் யாரும் உள்வாங்கப்படவில்லை. அவரிடம் இருக்கக்கூடிய திறன்கள் அதே போன்று அவரிடம் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் அந்த கல்வி தகமைகள் அடிப்படையாக கொண்டு அனுபவத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக
ஹை போஸ்ட் கமிட்டி தொடர்பாக வினவப்பட்டது. பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழு நேற்று அதாவது கமிட்டி செலெக்ஷன், அதாவது கமிட்டி ஆஃப் செலெக்ஷன், அது இணக்கம் அதாவது சபாநாயகருடைய தலைமையிலே 12 பேர், அதில் 13 பேர் சபாநாயகரும் சேர்த்து 13 பேர் அதில் அங்கம் வகிக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தொடர்பில் 4 பேரும், ஆளும் தரப்பு தொடர்பில் 8 பேர் இருக்கின்றார்கள். எனவே கமிட்டி ஆஃப் செலெக்ஷன் சம்பந்தமாக இணக்கப்பாடு காணப்பட்டிருக்கின்றது. ஏனைய 16 கமிட்டிகளும் எதிர்வருகின்ற காலங்களில் அது சபாநாயகனுடைய பங்கு பற்றுடன் தீர்மானிக்கப்பட இருப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக பெண்களுடைய பிரதித்துவம் தொடர்பாக வினவப்பட்டது. அமைச்சுக்கள், பிரதி அமைச்சுக்களில் பெண்களுக்கு உரிய வகிபாகம் வழங்கப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுக்கு அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்ட விடயம், நாட்டினுடைய பிரதமர் அதாவது பெண்ணாக இருக்கின்றார். எனவே உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற தெரிவுக்குள்ள அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம். அதே போன்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு, பிரதேச ஒருங்கிணைப்பு குழு பெண்களுக்கு, அதாவது இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதனுடைய தலைமை பதவி வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். அதே போன்று முக்கியமாக இன்னும் ஒரு விடயம் வினவப்பட்டது. அதாவது வெகுசன ஊடக அமைச்சு, அதே போன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள், அமைச்சுக்குட்பட்ட நிறுவனங்கள், அதாவது அரச ஊடக நிறுவனங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பில் வினவப்பட்டது. குறிப்பாக தனியார் ஊடக நிறுவனங்களை விட சிறந்த முறையிலே மக்கள் நியமிக்க ஒரு நிறுவனமாக அல்லது அரசு ஊடகங்களை கட்டியெழுப்ப வேண்டிய பாரிய பொறுப்பு காணப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே அந்த செயற்பாடுகள் எதிர்வருகின்ற காலங்களிலே மக்கள் மயப்படுத்தப்பட்ட அடிப்படையிலே அவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். கடந்த காலங்களில் நடைபெற்ற கொலை சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் கீழே போடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டது. அவை தொடர்பாக அரசாங்கம் கவனத்தை செலுத்துமா என்று வினவப்பட்டது. நிச்சயமாக அவ்வாறு கீழ் போடப்பட்ட அல்லது கீழே கைவிடப்பட்ட அந்த விசாரணைகள் அல்லது கீழ் இழுத்தடிக்க செய்யப்படக்கூடிய அந்த விசாரணைகள் நிச்சயமாக உரிய முறைப்படி, உரிய முறைமைகளை பின்பற்றி அரசாங்கம் அதனை முழுமையாக ஆராய உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். உயர்தர மாணவர்கள் உங்களுக்கு தெரியும் பரீட்சைக்கு தோற்றுகின்றார்கள். பரீட்சை தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. எனவே அனர்த்த நிலவரங்களின் போது யாராவது மாணவர்கள் பாதிக்கப்பட்டால் அந்த மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் ஒருபோதும் பரீட்சைக்கு செல்லாமல் இருக்க வேண்டாம். பரீட்சைக்கு கட்டாயமாக செல்ல வேண்டும். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பரீட்சை நிலையத்துக்கு நீங்கள் செல்லலாம். அவ்வாறு அனர்த்த பாதிப்புக்கு உள்ளான மாணவர்கள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பரீட்சை நிலையத்துக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுக்குரிய வினாப்பத்திரங்கள் அதன் போது வழங்கப்படும். உங்களுக்கு ஏதாவது அனர்த்தம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் 117 என்ற அந்த குறுந்தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் வினவியிருந்தார். அடுத்ததாக உத்தியோகபூர்வ இல்லம், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உத்தியோகபூர்வ இல்லம் மின் கட்டணம் தொடர்பான விடயங்கள் தற்பொழுது ஆராயப்பட்டு வருகின்றது. அந்த தகவல் கிடைக்கப்பெற்றதும் அவற்றை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார். அது மாத்திரமல்ல, அதானி வேலைத்திட்டம் தொடர்பில் வினவப்பட்டது. அதானி வேலைத்திட்டம் தொடர்பில் நாங்கள் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே காத்திரமான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் ஆரம்பித்து அது தொடர்பான தீர்மானங்களை உங்களுக்கு அடுத்த அதாவது அமைச்சரவை கூட்ட முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவிக்க உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இந்தியாவுக்கு ஜனாதிபதியினுடைய விஜயம் தொடர்பு வினவப்பட்டது. டிசம்பர் 3ஆம் வாரம் அளவில் இந்தியாவுக்கு அதாவது ஜனாதிபதி அவர்கள் செல்ல இருக்கின்றார். அதே போன்று சீன தூதுவரும் ஜனாதிபதி அவர்களை சீனாவுக்கு வருவதற்குரிய அழைப்பு விடுத்திருக்கின்றார். எனவே இந்திய விஜயத்தை தொடர்ந்து சீன விஜயம் அமையும் என்றும் இதன் போது குறிப்பிடப்பட்டது. பாதுகாப்பு வலயம் தொடர்பு யாழ் மாவட்டத்தில் வினவப்பட்டது. பாதுகாப்பு வலயங்கள் வெறுமனே எடுத்தெடுப்பிலே அவை அப்புறப்படுத்தப்படுவது கிடையாது. பாதுகாப்பு அதாவது தொடர்பான விடயங்களை ஆராய்கின்ற குழு அலசி ஆராய்ந்து அந்த விடயங்களை கவனத்தில் கொள்கின்றது. மக்கள் இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அவ்வாறான தீர்மானங்கள் எட்டப்படுவதாகவும், யாராவது ஒருவர் குறிப்பாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் விமர்சித்தால் அவர்களுடைய நியாயத்துவத்தை எடுத்துரைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். மன்னாரில் உங்களுக்கு தெரியும், மன்னார் வைத்தியசாலை அந்த சிசு இறந்த சம்பவம் தொடர்பாக வினவப்பட்டது. அந்த வைத்தியசாலையினுடைய அதிகாரி தற்பொழுது பொறுப்பு அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வவுனியா வைத்தியசாலையில் கடமையாற்றிய ஒரு விசேட வைத்திய நிபுணர் அந்த இடத்துக்கு தற்காலிகமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அந்த விடயங்கள் தொடர்பில் தற்பொழுது ஆரம்பகட்ட விசாரணைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக வாகன இறக்குமதி தொடர்பாக வினவப்பட்டது. 3 கட்டங்களாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது. மத்திய வங்கியினுடைய அந்த வழிமுறை, நிதி அமைச்சனுடைய நெறிகாட்டுதலுக்கு அந்த
அந்த விடயங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. பிரத்யேக வகுப்புகளுக்கு ஒருபோதும் தடை ஏற்படுத்தப்பட மாட்டாது. கல்வி தொடர்பாக முழுமையான மறுசீரமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் நினைத்த பிரகாரம் அதனை செய்ய முடியாது. புதிய கல்வி திட்டம், அதே போன்று புதிய மறுசீரமைப்பு தொடர்பாக நாங்கள் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் இதன்போது அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று வரவு செலவு திட்டம் குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அந்த விடயங்களுக்கு உட்பட்டதாக அமையுமா, முற்றுமுழுதாக அந்த விடயங்களுக்கு உட்பட்டதாக அமையாது, மக்களுடைய அபிலாஷைகளுக்கு ஏற்ப வழங்கிய வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுகின்ற அடிப்படையில் அந்த விடயங்கள் உள்வாங்கப்படும். அதே போன்று சர்வதேச நாணய நிதியத்தோடு உடன்பட்ட அந்த அதாவது ஸ்டாஃப் லெவல் அக்ரிமெண்ட் போன்ற விடயங்களும் அதன் போது கருத்தில் கொள்ளப்படும் என்றும் செலவு வருமான விடயங்களை அவதானித்து நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை குறிப்பாக மக்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் தொடர்பிலும் கருத்தில் கொண்டு தயாரிக்க உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார். அடுத்ததாக இறுதியாக மினிமம் கூட அகழ்வு தொடர்பாக வினவப்பட்டது. இது உங்களுக்கு தெரியும், அத்தனகல நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட அந்த கட்டளைக்கு அமையத்தான் அந்த அகழ்வு மேற்கொள்ளப்பட்டது. அரசாங்கத்துக்கு இந்த விதமான தொடர்பும் காணப்படவில்லை என்றும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இவைதான் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் இன்று ஊடகவியலாளர்கள் ஜூம் வாயிலாகவும் அரசாங்க தகவல் திணைக்களத்துக்கு நேரடியாக வந்து கேட்ட கேள்விகளுக்கான அமைச்சரவை பேச்சாளர் வழங்கிய பதில்களுமாக காணப்படுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.